மக்களே, பிக் பாஸ் நேத்து ஒரு பயங்கரமான ஒரு சண்டை நடந்திருக்கு. அது எபிசோட்ல நம்ம காட்டப்படவில்லை. அரோரா, கானா, வினோத் அண்ட் பார்வதி இதுல குறிப்பா ட்ரெஸ் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் அதை பேஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துமா சண்டை போயிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, அரோராவுக்கு ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் இருக்குது, கையில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது. அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குது போல். ஆல்ரெடி அவங்க உள்ள மெடிக்கலில் போய் பார்த்துட்டு இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு சோஃபா இருந்திருக்கு. அந்த சோஃபாவில் இருக்கிற அந்த பெட்டு ஸ்பான்ச்சஸ் போடுவாங்களா, அந்த பெட்டு அதில் வந்து ஃபங்கஸ் இருந்திருக்கு போல். அதை பார்த்துருக்காங்க அரோரா. அந்த ஃபங்கஸை எடுத்தது அந்த இதுவை எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அரோராவோட ட்ரெஸ் ஒரு இடத்துல காஞ்சிட்டு இருந்திருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து அங்கே அரோராது மட்டும் இல்லை, ஒரு பல பேரோட ட்ரெஸ்ஸு காஞ்சிட்டு இருக்கு. அங்கேருந்து எடுத்துன்னு வந்து அங்கே ஒரு இது மாதிரி இருக்குது, ஒரு சேர் மாதிரி இருக்குது. அந்த சேரில் போட்டிருக்காங்க. அது ஃபங்கஸ் இருக்கிற ஏரியாவில் போட்டிருக்காங்க கரெக்டாக. இதை வந்து அரோரா பார்க்குறாங்க. எப்படி இதை வந்து அரோரா பார்க்கும்போது அரோராவோட டவல்ஸும் இன்னர்ஸுமே இருக்குது. அதை பார்த்த உடனே அரோராவுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இதை வந்து கேப்டன் கிட்ட ஆல்ரெடி இவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்கஸ் இருக்கிற ஏரியாவில் ட்ரெஸ் எல்லாம் போடாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி கேப்டன் கிட்டையும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, பிக் பாஸ் டீமுக்கிட்டையும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதை போய் அரோரா பார்க்கும்போது யார் இங்கே போட்டது, ஏன் இதை போட்டாங்க அப்படின்ற மாதிரி அரோரா காண்டாயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து கேப்டனை கேட்குறாங்க. இப்போ நான் எப்படி குளிப்பேன், இந்த மாதிரி அந்த இடத்துல போட்டு வச்சிருக்கேன், நான் எப்படி குளிப்பேன், இந்த டவலை போட்டு வச்சிருக்கீங்க, அந்த டவலை என்னால் எப்படி யூஸ் பண்ண முடியும், எப்படி ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இப்படி போடலாம் அப்படின்ற மாதிரி அரோரா வந்து பேசுகிறாங்க. உடனே வந்து நான் கேட்டுதாங்க இருக்கேன், எல்லாரையும் கேட்டுதான் இருக்கேன், உன் ட்ரெஸ் அங்கே போட்டாங்க, யாரோ போட்டதுக்கெல்லாம் என்ன இப்படி பேப்பீங்களா, இப்படிலாம் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கானா வினோத் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணாரு. நான் என் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்கன்னு நான் சொல்லலைங்க, அங்கே பல பேரோட ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க. எப்படி ஃபர்ஸ்ட் கானா வினோத் தான் உன் ட்ரெஸ்ஸு யாரோ போட்டுதான் என்கிட்ட கேட்குறியா அப்படின்ற மாதிரி இன்னுவாங்க. அதுக்கு அந்த பொண்ணு கிளாரிஃபை பண்ணிடும், எல்லார ட்ரெஸ்ஸும் என் ட்ரெஸ்ஸு கிடையாது, எல்லா ட்ரெஸ்ஸும் அங்கே போட்டுட்டு இருக்காங்க, அதைத்தான் நான் கேட்குறேன் அப்படின்றத ஒரு பாயிண்ட் கேட்குறாங்க. ஓகே, என்கிட்டயே வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, போய் மற்றவங்க கிட்டே கேளுங்களாங்க அப்படின்ற மாதிரி கானா வினோத் சொல்றாரு. கத்தி பேசுறாரு, கத்திட்டார். வாய்ஸ் ரைஸ் ஆனது கானா வினோத் தான் ஃபர்ஸ்ட். அதை ரைஸ் ஆன உடனே அந்த பொண்ணு காண்டாயிட்டு அந்த டவலை போட்டு பழின்னு கீழே ஒரு அடி அடிச்சுட்டு கத்திருச்சு அந்த பொண்ணு. கம்முன்னு இருங்க, கத்தாதீங்க, கம்முன்னு இருங்க, நான் யாரு போட்டாங்கன்றது தான் கேட்க சொன்னேன். எப்படி யாரு போட்டாங்க தான் ஆக்சுவலி உங்களை கேட்கணும்னு இல்லைங்க, ஆஸ் எ தலையா நீங்க அதை யாரு போட்டாங்கன்னு கேட்டு சொல்லுங்க, அதுதான் நான் சொல்றேன் அப்படின்றது தான் அந்த பொண்ணு சொல்லுது. ஓகேவா, இங்க எத்தனை பேர் இருக்குது அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, உடனே காணா நீ ஏன் என்ன கேட்குற, நீ ஏன் என்ன கேட்குற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசும்போது நடுவில் திவ்யா வந்துட்டாங்க. கானா வினோத் நீங்க கை நீட்டி பிரச்சனைங்க, வாய்ஸை ரைஸ் பண்றீங்க, இதெல்லாம் பண்றீங்கன்ற மாதிரி திவ்யா, ஏமா உனக்கு வேற வேலையே இல்லையாம்மா, அவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசிக்கிறாங்க, உனக்கு இதில் என்னமா பிரச்சனை, நீ ஓரம் போமான்ற மாதிரி திவ்யா அதில் வாலண்டரியா வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க. அது தேவை அவசியமற்றது. அந்த இடத்துல திவ்யா வரணும்னு அவசியம் கிடையாது, உள்ள வந்து இதை ஏதாவது பண்ணுவோன்ற மாதிரி பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது யாரு போட்டதுன்னு கேட்கறதுக்கு தாங்க நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கானா வினோத் கேட்டா அவருக்கு புரியல. நீ ஏன் என்ன கேட்கறேன்னு நினைச்சுக்கிறாரு. அந்த பொண்ணு கேப்டன் கிட்ட வந்து அட்ரஸ் பண்ணுது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு யார் போட்டாங்கன்னு கேட்டு சொல்லுங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு கேப்டன் அணுகுது. அந்த இடத்துல கேப்டன் அது புரியாம ரியாக்ட் பண்ணிட்டாரு கானா வினோத். அடுத்தது வந்து பார்வதி வந்து நான் தான் போட்டேன் அப்படின்னு வராங்க பாயிடம். ஸோ அதான் எத்தனை வாட்டி சொன்னாலும் இந்த மாதிரி ஏடாகுடமான வேலை பார்க்கறது தானே பார்வதியோட வேலை, ஏடாகுடம் பார்வதி அப்படின்ற மாதிரி வச்சிடலாம் போல. ஓகே, உடனே வந்து ஃபோக்கஸ் இங்கே பாருங்க, இங்கே ஃபங்கஸ் இருக்கு, தலைகிட்ட ஆல்ரெடி சொல்லியாச்சு, நான் கத்தி கத்தி சொல்லிட்டேன், என்னோட துணி இன்னர்ஸ் இந்த மாதிரி போட்டாங்க, மறுபடியும் எப்படி ஃபங்கஸ் வர்றதுக்கா, ஃபங்கஸ் திரும்ப வந்துடுறதுக்கா, எதுக்கு இப்படிலாம் பண்றீங்கன்னும் போது நான் உடனே காண பல முறை போட்டிருக்காங்க, என்னங்க இது அப்படின்ற மாதிரி. ஓகே, இதுக்கு நடுவில் வந்து எதுக்கு எகிரிட்டு வர அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி அங்கே ஒரு கிளாஸ் போயிட்டு இருந்தது. ஓகே, ஸோ இதில் கானா வினோத் என்ன சொல்லிடுவாரு, இல்லை நீங்கள் வந்து எல்லார் துணியும் நான் சொன்னேன், நீங்கள் உன் துணி மட்டும் நான் சொல்லவே இல்லைன்ற மாதிரி கானா வினோத் சொல்லுவார். எப்படி உன் துணி மட்டும் நான் சொல்லவே இல்லைன்ற வார்த்தையை சொல்லிட்டு ஃபுட்டேஜ் கேளு கானா வினோத் அப்பட்டமாக சொன்னார், உன் துணி யாரோ போட்டதுக்காக என்கிட்ட வந்து பேசுறியான்றத சொன்னார். அந்த பொண்ணு அப்பயே கன்வே பண்ணிருச்சு, கானா வினோத் நான் அப்படி சொல்ல, எல்லார் துணியை பற்றி தான் பேசினேன், நீங்கள் இப்படி சொல்லாதீங்க, வேணும்னா நீங்கள் போய் கேளுங்க, ஃபுட்டேஜ் போட சொல்லுங்க, ஃபுட்டேஜ் போல். அவர் உன் துணின்றது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார், அதுக்கப்புறம் தான் அந்த ரியாக்ஷனே நடந்துச்சு. அந்த பொண்ணு எல்லாரோட துணி அப்படின்றதையும் சொல்லிச்சு, அதை கேட்கல. ஓகே, உடனே இதுல இன்னொரு மிஸ்டேக் இருக்கு, பார்வதி மேல தப்புன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா பார்வதி தானே துணி எடுத்துன்னு வந்து போட்டிருக்காங்க, இங்க சம்பவம் வெடிக்குதுன்னு போது பார்வதி எப்படியாவது இஷ்யூவை மாத்தணும் இல்லையா. உடனே என்ன பண்றாங்க,
துணியை காய்ச்ச உடனே எடுக்கணும், டக்கு டக்குன்னு எடுக்கணும், அது தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்றாங்க. கரெக்டு தான், துணியை காய்ச்சா எடுக்கணும் தான். ஆனா அதை நீங்க இன்ஃபார்ம் பண்ணும். அவங்க போட்டு போயிட்டாங்கப்பா, இப்போ உங்களுக்கு துணி காய வைக்கிற இடம் வேணும்னா அந்த டீம் யாரையோ கூப்பிட்டு இதெல்லாம் இருக்குப்பா, அதை யாரதோ எடுத்துருங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணும். இன்ஃபார்ம் பண்ணாம உங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு போட முடியாது. அப்ப இஷ்டத்துக்கு போட்டீங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்ஸை நீங்க தான் எடுக்கணும். கரெக்டா மக்களே? இப்போ என் துணி காயுது, அது காஞ்சி முடிஞ்சிச்சு, இப்போ என்கிட்ட சொன்னாதான் நான் எடுப்பேன். நீங்க சொன்னா அதை வந்து சொல்லிடணும். அதை சொல்லாம நீங்க எதுவுமே உங்க இஷ்டத்துக்கு துணியை போட்டு அதை என்ன தூக்கி போட்டா காண்டாவமா ஆகாதா? அதுதான். ஓகே, உடனே வந்து ஃபங்கஸ் வந்து இதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லும்போது, ஸோ இங்கே பாருங்க, க்ளீனாக இருக்குங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுத்தோம். இதெல்லாம் வந்து காய்ந்த துணி எப்போதுமே காஞ்ச உடனே எடுக்கணுன்ற மாதிரி பார்வதி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கான். ஓகே, நடுவில் வந்து காஞ்ச துணியை இன்ஃபார்ம் பண்ணிங்களா, காஞ்ச துணி காஞ்சிருச்சுன்றதை இன்ஃபார்ம் பண்ணிங்களா பார்வதின்ற மாதிரி கேட்டபோது, அதாவது அப்படின்ற மாதிரி மாட்டிக்கினாங்க அந்த இடத்துல. இன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னா இன்ஃபார்ம் பண்ணல, அது மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அம்மைக்கு. உடனே அமித் வந்து அரோரா கிட்ட கேட்காரு, நீங்க எதுக்கு கேப்டன் கிட்ட எகிரிட்டு போறீங்க? நேத்து நீங்க தானே சொன்னீங்க கேப்டன் கிட்ட இப்படிலாம் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஏன் எகிரிட்டு போறீங்க அப்படின்னும் போது, ஆமாங்க எனக்கு கோவம் வந்துருச்சுங்க, டீம் மேலேயும் கோவம், என் மேலேயும் கோவம், கேப்டன் கிட்டேயும் நான் சொல்லிட்டேன், அதை வந்து எனக்கு கடுப்பாயிருச்சு, நான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறேன், தப்பு தான் என் பர்சனல் ஐஜென்ஸை வச்சு பிளே பண்ணா எனக்கு தப்பா தோணுதுங்க, எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஓப்பனா ஒத்துக்கிறோம். இதுக்கு நடுவில் வந்து நீ தான் கத்திக்கிட்டு வந்தன்ற மாதிரி கானவன் சொல்றாரு. ஆமா நான் தான் வந்தேன், விட்டுருங்க, தப்பு தான், நான் தான் ஏத்துக்கிறேனே, எனக்கும் கோவம் வரும்ல அப்படின்ற மாதிரி அரோரா சொல்லிடுறாங்க. எனக்கு இந்த பர்சனல் ஐஜென்ஸை வச்சு ஐ கான் டேக் ரிஸ்க், எனக்கு அஃபெக்ட் ஆயிருக்குது. எப்படி அஃபெக்ட் ஆயிருக்குன்ற மாதிரி அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்லுது, அஃபெக்ட் ஆயிருக்கு. ஓகே, இதுல பாரு உங்களுக்கு கூப்பிட்டு வச்சு கூட தனியா சொன்னேன், நீங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் அங்க காய வைக்காதீங்க, உங்களுக்கு கூட இன்ஃபெக்ஷன் வரும்ன்ற மாதிரி அந்த பொண்ணு, பார்வதி உங்களுக்கு கூட இன்ஃபெக்ஷன் வரும்ன்ற மாதிரி அந்த பொண்ணு அட்ரஸ் பண்ணிருக்கு. புரியுதா? அந்த இடத்துல போட்டீங்கன்னா உங்களுக்கு கூட வரும் ட்ரெஸ்ல, அதை புரிஞ்சுக்குங்கன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஓகே, இல்ல கிளீனிங் டீம் அதாவது சுத்தப்படுத்தி தான் துணியை வந்து போட்டோம், அது இன்ஃபெக்ஷன் வரும்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி. எப்படி இன்ஃபெக்ஷன் வரும்லாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. அந்த பொண்ணு தான் உங்களுக்கு கூட வரும்னு அட்ரஸ் பண்ணிட்டு போயிருக்கு, அப்புறம் எப்படி இன்ஃபெக்ஷன் வருமானு தெரியாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட கேட்டிங்களா, இதனாலதான் இந்த இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னு டாக்டர், ஏமா அந்த பொண்ணு இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொன்னா டாக்டர் கிட்ட கேட்டிங்கன்னா இது கேட்டிங்களான்ற மாதிரி இந்த மாதிரி கேள்விகளை கேட்பாங்க. ஸோ பார்வதியோட தப்புன்னா அதுக்கப்புறம் இதுவா அதுவான்ட்டு இன்ஃபெக்ஷன் வருது இதை பண்ணாதீங்கன்னு சொன்னா அதுக்கு மேலே கேள்வி தான் கேட்டுட்டு இருக்காங்க அந்த. ஓகே, ரீசன் இதுதான் காரணமா அப்படின்ற மாதிரி சொன்னும்போது, ஏங்க நான் கண்ணை மூடி பார்க்குறேங்க, அந்த இடத்துல பில்லோவில் ஃபங்கஸ் இருக்குங்க, அது நான் கேமரா முன்னாடியும் அட்ரஸ் பண்ணிட்டேன், தலை முன்னாடியும் அட்ரஸ் பண்ணிட்டேங்க, இப்போ அதுக்கான மெஷர்ஸ் டீம் எடுக்கிற மாதிரி தெரியல, நம்மளா அதை எடுக்கணும். அதுக்கு இப்போ நீங்கள் சடனாக என் துணியை எடுத்துன்னு வந்து ஃபங்கஸ் இருந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு என்ன தோணும், அந்த இடத்துல போட்டுருந்தேன்னு எனக்கு என்ன தோணும், எனக்கு அந்த மாதிரி தானே தோணும், அதானே நான் கேட்குறேன், இதில் என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ உடனே பார்வதி இப்போ போய் அந்த பெட்டில் பாருங்க, நாங்கள்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம், அந்த ஃபங்கஸ் இருக்கா இல்லையான்னு தெரில அப்படின்னும் போது, க்ளீன் பண்ணிட்டோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளீன் பண்ணிட்டீங்களா அப்படின்றலாம் எனக்கு தெரில, எனக்கு அலர்ஜி இருக்குங்க ரீசெண்டாக, எனக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது ஸ்கின்னு, அதனால் வரும், விக்ரமோட கையிலையும் இருக்குது, என் கையிலையும் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்தால் எனக்கு என்ன பண்ணுறதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உடனே எப்ஜே வரான். டீம் வந்து இந்த சோபாலாம் செக் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, டீமும் நம்ம மேலே ஃபோக்கஸ்டாக தான் இருப்பாங்க, ஸோ டீம் இதெல்லாம் செக் பண்ணி இதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்வதி, இதன் மூலிமா நம்ம 2 விஷயம் கற்றுக்கிட்டோம். ஒன்று என்னன்னா, துணியை காய போச்சா எடுக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணுறாங்க, ஏன்னா அப்போ தான் பார்வதியை இதுவை மறைக்க முடியும். 2வது வந்து ஸோ இந்த ஃபங்கஸ் இடத்துல போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ற டிஸ்கஷன் போய் முடியுது அந்த இடத்துல. உடனே சபரி வரான், புது டவல் வேணா நம்ம பிக் பாஸ் டீம் கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம், நீ ஃபீல் பண்ணாத அழாதன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பார்வதி வந்து நான் வாஷ் கூட பண்ணி தரேன் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி பார்வதி அந்த இடத்துல வாஷ் பண்ணி தரேன்றதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இல்லை, வேற எங்கேயாவது கூட போட்டிருக்கலாம், அந்த இடத்துல போட்டவொடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்றதையும் அரோரா சொல்லி முடிச்சிட்டாங்க. அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடந்து முடியுது. அதுக்கப்புறம் நம்ம பார்வக்காவோட ஐஜின் வந்து திவ்யா போட்டு உடச்சி விட்டா. ஸோ பார்வதி டீ கப்பை குடிச்சா அங்கேயே வெஸ்ட்டு போகிறது, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிளேட் எல்லாம் கழுவாமல், அவங்க சாப்பிட்ட பிளேட்டு மட்டும் கழுவாமல் அப்படி இப்படி வெஸ்ட்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இதை போய் சொன்னால் நம்ம பர்சனலாக அட்டாக் பண்ணுறோன்ற மாதிரி தான் இருக்கும், பர்சனல் ஐஜின்ஸ் அவங்க எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லும் போது நமக்கே தெரியும் பார்வர்டு பர்சனல் ஐஜின்ஸு வாஷ் பேஷனில் ஒன்று பண்ணாங்கல்ல பார்வதி, அது ஞாபகம் இருக்கா? ஸோ இதில் குறிப்பாக சாப்பிட்றதே 2 மணி நேரம் 3 மணி நேரம் சாப்பிட்றது பார்வதி மட்டும்தான். இதில் பர்சனல் ஹைஜீன்ஸில் பார்வதிக்கு ஹைஜீனை பற்றி கவலையே கிடையாது இந்த வீட்டில் அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அதை பல பேருமே அங்கே நிரூபிக்கிறாங்க. ஸோ எனக்கு மற்றவங்க அவங்க ட்ரெஸ் எப்படி வேணாலும் போட்டுப்பாங்க, அது பிரச்சனை இல்லை, என் ட்ரெஸ்ஸு எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன்னா அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆவேன்ற மாதிரி அங்கே உட்காந்து டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு.
இதை நமக்கு எபிசோடு அதான் ஃப்ரைடே நிகழ்வுகளில் காட்டப்படவில்லை. அதை உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து சேர்ந்துட்டேன். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.